நயாகரா அருவி. ஆண்டுக்கு 1 கோடி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெடுக்கும் ஒரு வார்த்தை கவிதை. கனடா அமெரிக்கா எல்லையில் அமைந்துள்ள நயாகரா அருவியில் ஆண்டு முழுவதும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் என்றாலும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மட்டும் உறைநிலைக்கு சென்றுவிடும். தற்போது வசந்த காலம் தொடங்கியிருப்பதால் உருகி பெருக்கெடுக்கும் நீர் காற்றை கிழித்துக் கொண்டு அருவிகள் வழியே கொட்டும் காட்சி மனதை கிறங்கடிக்கிறது. 3 அருவிகளிலும் ஒரு நிமிடத்திற்கு 6 லட்சம் கன அடி அளவுக்கு தண்ணீர் கொட்டுகிறது. அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் 5 நன்னீர் ஏரிகள் அமைந்துள்ளன. அவற்றில் 3 ஏரிகளின் தண்ணீர் ஈரி என்ற ஏரியில் கலந்து நயாகரா ஆறாக சுமார் 56 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்தோடி கனடாவின் ஒன்டாரியோ ஏரியில் பாய்கிறது. இதுவே நயாகரா அருவி என்று அழைக்கப்படுகிறது. கனடாக்கு வந்து 1 இயர் ஆகுது. இதை பார்க்குறப்போ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இங்கே நிற்கிறேன்றதே என்னால் வந்து நம்ப முடியல. ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வெதரும் நல்லா இருக்குது. ஸோ நீங்களே பார்ப்பீங்க. நல்லா அதோட தண்ணி பார்க்குறப்பே வந்து நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது அந்த தண்ணி. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. பகலில் மட்டுமல்ல, இரவிலும் ஒளி வெள்ளத்தில் ஜொலிக்கிறது நயாகரா அருவி. இதற்காக கனடா பகுதியில் இருந்து பாய்ச்சப்படும் ஒளி வெள்ளத்தில் நயாகரா மின்னுகிறது. உலகம் முழுவதும் இதே போன்று 500க்கும் மேற்பட்ட அருவிகள் இருந்தாலும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவது நயாகரா மட்டுமே என்றால் அது மிகையாக இருக்காது. நயாகரா அருவியை நீர்வீழ்ச்சியை பார்க்கிறோம். ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குறிப்பாக இதமான பருவநிலை காணப்படுகிறது. இந்த பருவநிலையிலும் கூட உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு திரண்டு வந்து பார்க்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சின்னேரியுடன் ராம செல்வராஜ், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.